Hello guys, Lavan Lokesh here from Plangri Inertia Private Limited. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃப்யூச்சர். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை பயங்கரமாக மாறப்போகுது. அதுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங். ஒரு கம்பெனி எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் மறுபடியும் டிவியில், ரேடியோவில், ஏன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற எல்லா மூலை முடுக்குலையும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியம், நீங்கள் எதுக்கு இந்த கோர்ஸை கற்றுக்கணும், அண்ட் நாங்கள் அதை சொல்லித்தரோம் உங்களுக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் இந்த கோர்ஸை பண்ணும்பொழுது என்னென்ன ஒர்க் பண்ணோம், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. என் பேர் லாவன் லோகேஷ் பரணி. ஸோ என்னை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்கிரி இனர்ஷியா அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கம்பெனி வச்சுருக்கேன். இந்த ட்ரைனிங் கம்பெனி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு பில்ட் பீப்புள் இன்டு அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அதாவது யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்குது, பட் வேலை கிடைக்குமானா கிடைக்காது. அப்போது என்ன கிடைச்சா, என்ன இருந்தால் வேலை கிடைக்கும்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு திறமையான பயிற்சி பெற்றவர்களால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியும். ஸோ பிளான்கிரி இனர்ஷியான்ற கம்பெனியோட ஃபவுண்டர் நான். இந்த கம்பெனி வந்து 2017 எனக்கு ஒரு ஐடியா வந்து 2019 கொண்டு வந்து இப்போது வேறு ப்ரைவேட் லிமிடெட். நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல காலேஜஸ் கூட MOU சைன் பண்ணிவிட்டு அங்கே அஃபிஷியல் பார்ட்னராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்பெனியோட மெயின் குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் கொடுக்கறது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல காலேஜஸ் கூட நம்ம MOU சைன் பண்ணி அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் பல வகையான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வி ஆர் ப்ரவுட்லி சேயிங் தட் வி ஆர் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் கம்பெனி. என்னை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, நான் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் 2015 பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் பற்றி பேசலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். 5 wives and 1 husband. அதில் 5 wives and 1 husband அப்படின்ற கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு. கெஸ் பண்ணுங்கள், என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாமா? இதான் 5 wives and 1 husband. வாட், ஒய், வேர், வென், ஹூ அண்ட் ஹவு. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக மார்க்கெட்டிங் செய்வது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மறுபடியும் சொல்கிறேன், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுக்கலாம். டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டலைஸ்ட் மீடியா. ஸோ இது மூலமாக மக்களுக்கு விளம்பரம் செய்வது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரிங்க, அப்போ விளம்பரம்னா என்னென்னு கேட்குறான். இந்த கேள்வி மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரும். வாட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் வாட் இஸ் மார்க்கெட்டிங்? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மார்க்கெட்டிங்னா வந்து சேல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா சேல்ஸ் ஜாப்க்கும் மார்க்கெட்டிங் ஜாப்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் வந்து இன்றைக்கி கட்டமைக்கப்பட்டிருக்கு சொசைட்டியில். உதாரணத்துக்கு டோர் டு டோர் ஒருத்தர் போயிட்டு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா கொண்டு போய் கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போது மார்க்கெட்டிங்னா டோர் டோர் போய் விற்கிறதானா? கிடையாது. இந்த மார்க்கெட்டிங்கிற வார்த்தையோட தமிழாக்கம் பார்க்கலாம். மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல். அதாவது சந்தை அப்படின்றது என்னது? ஒரு மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸில் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறது தான் வந்து மார்க்கெட்டிங். அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மார்க்கெட்டிங்கோட தமிழாக்கம் சந்தைப்படுத்துதல். அதோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் நான் இருக்கேன்னு சொல்கிறது தான் வந்து மார்க்கெட்டிங். எப்படி நம்ம இருக்கேன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மார்க்கெட், ஒரு அங்காடியில் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய வெண்டார்ஸ் வந்து கடை வச்சுருக்காங்க. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுண்ட் பாக்ஸ் வச்சு நல்ல ட்ரெண்டிங்கான சாங்ஸை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே உங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ஒரு செகண்டு அங்கே போய் பார்ப்பீங்க. பார்த்தா நல்லா சவுண்டு போட்டிருக்கானே, என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா வந்து இஸ் செல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம அதை போய் பார்க்குறோம். ஒளி மூலமாக வந்து நம்ம அந்த இடத்தோட கவனத்தை நம்ம இருக்குது, அந்த கவனம் வந்து நம்ம கவனத்துக்கு இருக்குது அந்த இடம். சரியா? கரெக்டாக சொல்லணும். அப்படி தான்
ரெண்டாவது, அதே அங்காடியில் கொஞ்சம் நடந்து போகும்போது பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் சைடில் தர பார்த்தா வந்து அங்கே நல்லா நிறைய லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப வெளிச்சமாக ஒரு கடை இருக்குது. இன்னென்று கிட்டவே பார்க்குறோம். திரும்பி ஒளி, அதாவது ஒளி அண்ட் ஒளி, ஒளின்ற வெளிச்சம் இல்லை ஒளின்ற ஓசை, இந்த ரெண்டு ஒளி மூலமாக வந்து ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அந்த கவனத்துக்கு ஈர்த்து அவங்க யாருன்றதை காட்டுறாங்க. சந்தையில் அவங்க யாருன்னு காட்டுறது தான் வந்து சந்தைப்படுத்துதல். இப்போ யாருன்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது அதிகமாக, இல்லை அங்கே இருக்க பல்லாயிரம் கடைகளில் ஒரு கடையில் போய் வாங்குறது அதிகமானு பார்த்தா, நான் யாருன்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வாங்குறது அதிகம். அதாவது மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யாருன்றதை மக்களுக்கு காட்டுறாங்க. மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் வித்தியாசம் இதாங்க. மார்க்கெட்டிங் என்பது நான் யாருன்னு மக்களுக்கு காட்டுறது தான் மார்க்கெட்டிங், விற்கிறது மார்க்கெட்டிங் கிடையாது. சேல்ஸுன்றது மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பொருளை கொடுத்து அதை காசாக மாற்றுறது தான் சேல்ஸ். விற்பனை தான் சேல்ஸ். ஒரு பொருளோ ஒரு சேவையோ கொடுத்து அதை காசாக மாற்றினா அது பேர் வந்து சேல்ஸ். மார்க்கெட்டிங்கிறது நான் இதான் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறது மார்க்கெட்டிங். இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கேள்விக்கு வரலாம். இந்த விளம்பரம் பண்ணுறோம், மக்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம்ல, அதை டிஜிட்டலாக பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரிங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை முடிச்சுட்டு போயிடலாமா? ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஒய்ன்றது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இன்றைக்கி நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எப்படி வேணால் போகலாம். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறோமோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கோமோ, நம்ம அதிகபட்சமான நேரத்தை எங்கே செலவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் டிவைஸில் செலவு பண்ணுறோம். ஐபேடாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஐபேடோ இல்லை வந்து இந்த டேப்லெட் பிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் அது வந்து கடைசியாக வச்சுக்கலாம். லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் எல்லார் கையிலையும் அதிகபட்சமாக எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கிறது தான் வந்து கைபேசி, அதாவது மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் மார்க்கெட்டிங் தான் வந்து அதிகபட்சமான மார்க்கெட்டிங். அப்போது இன்றைக்கி வந்து ரோட்டில் போனாலும் நீங்கள் ஃபோனை தான் பார்த்துட்டு போகிறீங்க, மேப் பார்த்து தான் போகிறீங்க, எங்கே போனாலும் வந்து நீங்கள் கைபேசியோடு தான் இருக்கீங்கன்றப்போ மொபைல் ஃபோன் வச்சு தான் இந்த மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே ரிவால்வ் ஆகுதுன்றதுனால நம்மளோட இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90% மொபைல் ஃபோன்ஸை பேஸ் பண்ணி தான் பேச போகிறேன். 10% மற்ற டிவைஸ் பற்றி பேச போகிறோம். விஷயத்துக்கு போயிடலாம். ஏன்னா எல்லாரும் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு கொண்டு போய் சேர்க்கணுன்னா ரோட்டில் போஸ்ட் வச்சா பார்க்க மாட்டாங்க, பேனர் ஓட்டினா பார்க்க மாட்டாங்க, டிவியில் ஆடு போட்டால் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டிவி பார்க்குறதே இல்லை மக்கள் எல்லாருமே. வீட்டில் வந்து ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ உட்காந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை வாங்கி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக பார்த்துட்றாங்க எல்லாத்தையும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவியோட அத்தியாவசியம் குறைஞ்சிருச்சு. டிவியில் வந்து கூட பார்த்திங்கன்னா நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் மாறிட்டுருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணுமா வேணாமான்ட்டு. அந்த ஒய்ன்றதோட கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும். இப்போ எங்கே போய் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுப்பேன் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தான். உங்களுக்கு இந்த கோர்ஸை உங்களோட கைபேசியிலே கொடுக்குறோம். நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்ருக்கீங்க, ஒன்றும் சொல்லப்போனால் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல கவனம் செலுத்தி இந்த கோர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ பார்ட் வில் பி தியரட்டிக்கல், அடுத்து எல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போகிறோம். அப்போ நான் உங்களுக்கு இது ஏன் முக்கியம், எதுக்கு, எப்படி எல்லாமே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ளே வருவீங்க. அதை விட்டுட்டு நான் பாட்டுன்னு ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுன்னு எடுத்த உடனே எஸ்சிஓ, எஸ்சிஎம், சோஷியல் மீடியா, கான்டென்ட், சிஆர்ஓ அது இதுன்னு பேசுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் சவுண்ட் க்ரீக் அண்ட் லாட்டின், கட் பண்ணிட்டு போயிடுவீங்கன்றதுனால நம்ம எல்லாமே பேசிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஃபோன் காலில் பேசுகிறோமோ, எப்படி 1-to-1 பேசுகிறோமோ அது மாதிரி பேசிடலாம். சரி, எப்போ கற்றுக்க போகிறேன்? இப்போ கற்றுக்கலாம், ஃபோனில் வச்சு கற்றுக்கலாம். நேரில் நம்ம ட்ரெயினர்ஸ் வந்து கற்று தருவாங்க. யார் கத்துறா? வேறு யார் கத்துறா? பிளான்ட் கிரீன் இனர்ஷியா தான். பிளான்ட் கிரீன் இனர்ஷியா பிளான் கிரீன் இனர்ஷியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இஸ் a வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் கம்பெனி ஃபோக்கஸிங் ஆன் ஆண்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காலேஜஸ்க்கு இந்த கடந்த 6 வருஷத்தில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லாயிரக்கணக்கான காலேஜஸ்க்கு கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த ட்ரைனிங்கை. மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் ப்ரோக்ராம்ஸ். நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்லாம் போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இப்படியே வச்சுக்கலாமே, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கவனிச்சிங்களா? நான் வந்து மார்க்கெட் பண்ணுறேன், என்னை பற்றி நான் விளம்பரம் பண்ணுறேன். இப்போ இதுதான் வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல். ஜென்ரலாக வந்து ஒரு பேரை தேடும்போது இதெல்லாம் வருது, வெப்சைட் வருது, அடுத்து கூகுள் மேப் வருது, கூகுளில் நம்மளோட ரிவ்யூஸ்லாம் வருது, லிங்க்டின் காட்டுது, சோஷியல் மீடியாலாம் காட்டுது, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் காட்டுது. இது வந்து ஆக்சிலரி பிளாட்ஃபார்ம்ஸ், வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளை பற்றி கொடுத்துருக்க ரிவ்யூ. இது பிளாகர் காட்டுது. இந்த மாதிரி
இது என்னை பற்றி காட்டுது, அப்படியே என் பேர் சேர்த்து வருது, மக்கள் தான் தேடுறாங்க அதிகமாக. ஸோ இதெல்லாம் வந்து இதில் காட்டும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னையும் கம்பெனியையும் என்ன பண்ணுறேன், நான் விளம்பரம் பண்ணுறேன், மார்க்கெட் பண்ணுறேன். இதான் விஷயங்க. இதான் வந்து இதை உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறாங்கன்ற அவங்களோட பற்றின விஷயம். ஹவுனா ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஃபார்ம் பண்ணணும்னு கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணுன்ட்டு. அந்த ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணுவோம், அதை கரெக்ஷன் சொல்லுவோம், நல்லா பண்ணதை ஃபீச்சர் பண்ணுவோம் வீடியோஸில். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படலாம் அண்ட் ஒன்றும் பெட்டராக இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். மற்றவங்க பண்ண ஐடியாஸை நம்ம கற்றுக்கிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதாங்க விஷயம். இதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நோ கம்மிங் டு இன்ட்ரோடக்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மொத்தம் 3 கான்செப்ட், பெரிய கான்செப்ட்ஸ் இருக்குது. மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதான். இந்த கூகுள் அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் தான் வந்து மக்களால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜினா? கூகுள் ப்ரௌசர் தானே கேள்விப்பட்டீங்கன்னா சர்ச் என்ஜின் கேட்குறீங்களா? இதான் மொதல் டாபிக்ங்க. சர்ச் என்ஜின் அப்படின்றது தான் வந்து மொதல் டாபிக் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா நீங்கள் சர்ச் என்ஜின் வச்சு தான் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ எல்லாமே பாருங்களேன், நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் பேஜ் வருது, அதுக்குள்ளே போய் தான் பார்க்க முடியும். அப்போது தேடுறதுக்கு ஒரு என்ஜின் இருக்குது, அதான் சர்ச் என்ஜின். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, நான் என் வீட்டிலேருந்து ஐம் கோயிங் டு கன்னியாகுமரின்னு வச்சுக்கலாம். ஏ டு பி அந்த பாயிண்ட் நான் மூவ் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை. அந்த வெஹிக்கிளில் ஒரு என்ஜின் இருக்கணும். அந்த வெஹிக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சர்ச் என்ஜின். போகிறப்பா தான் வந்து அதாவது இன்டர்நெட். போகிற ரூட் பேர் இன்டர்நெட்டுங்க, போகிற வெஹிக்கிள் பேர் சர்ச் என்ஜின். எல்லாமே இன்டர்நெட்டில் தான் இருக்குது. இந்த யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம் இன்டர்நெட்டில் தான் இருக்குது. ஆனால் அது கூகுள் சர்ச் என்ஜின் மூலமாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து விட்டு போகுது நம்மளை. இன்ஸ்டாகிராம்ன்றது இன்டர்நெட்டில் தான் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வரத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கூகுள் பிளாட்ஃபார்ம், கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது சரிங்களா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கூகுள் மூலமாக, இந்த சர்ச் இன்ஜின் மூலமாக சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கூகுள் அப்படின்ற சர்ச் இன்ஜின் தான் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்றதுக்கு கூட்டு போகிற ஒரு என்ஜினாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கம்பெனி வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சர்ச் பண்ணுறேன், நான் பிளான் பண்ணி போடும்போது இனர்ஷியா இது எல்லாமே வருது, விச் மீன்ஸ் மக்கள் எதாவது தேடி இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வெப்சைட் தான், வெப்சைட் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின் வருது. நான் இது உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் FAQ கிளிக் பண்ணுறேன், வாட் டு லேர்ன் திஸ் கோர்ஸ், இதில் மாதிரி FAQஸ்லாம் இதை காட்டுது. அப்போது இந்த வெப்சைட்குள்ளே போகிறது என் தனி ப்ரைவேட் வெப்சைட் இது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்நெட்டில் இருக்குது. இது இன்டர்நெட்டில் தான் நான் உள்ளே பார்க்கணும். என்ன தெரியும் பண்ணோம், இஃப் ஐ வாண்ட் டு கோ அண்ட் see this inside the இன்டர்நெட், நான் ஒரு சர்ச் இன்ஜின் மூலமாக தான் போக முடியும். அந்த சர்ச் இன்ஜின் தான் வந்து கூகுள். 90%க்கும் மேலே இருக்க மக்கள் கூகுள் தான் பயன்படுத்துகிறாங்க சர்ச் இன்ஜினாக. அதனால் நம்ம அதிகபட்சம் என்ன மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக தெரியும் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்றது. சரிங்களா? இப்போது இதான் வந்து மொதல் டாபிக், சர்ச் என்ஜின் அப்படின்றது தான் மொதல் டாபிக் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சூப்பருங்க. அப்போ அடுத்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தான் காமிச்சிட்டு இருந்தால சோஷியல் மீடியாங்க. ஏன்னா சர்ச் இன்ஜின்குள்ளே போயிட்டு வெப்சைட்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் தேடுறீங்க. அடுத்த கட்டமே நம்ம எதுக்குள்ளே போகிறோன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறோம். சோஷியல் மீடியாவில் தான் வந்து நம்ம அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறோம். இந்த சோஷியல் மீடியாவில் தான் நம்ம அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறோன்றதுனால சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆகட்டும் சோஷியல் மீடியா ஆகட்டும், இதில் ஒரு கான்டென்ட் வருதில்ல, அது பேர் கண்டென்ட் கிடையாது, கான்டென்ட்னு சொல்லணும். கண்டென்ட்னா வந்து கண்டென்ட்மெண்ட், ஹாப்பினஸ். சரிங்களா? கான்டென்ட்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன். கான்டென்ட்டை மொத்தம் 5ஆக பிரிக்கலாம். வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், தென் இமேஜஸ். 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா virtual reality, augmented reality. ஸோ இந்த மாதிரி 5ஆக பிரிக்கலாம். இந்த 5ல் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், வீடியோ 2வது வச்சுக்கலாம், இமேஜ் 3வது வச்சுக்கலாம், ஆடியோ 4வது வச்சுக்கலாம். VRAR இப்போ அதிகமாக நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம். டெக்ஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் சர்ச் பண்ணதுக்கு வந்து டெக்ஸ்ட் தான் டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணும்போது எனக்கு இந்த உள்ள டெக்ஸ்ட் காட்டுதில்ல, எதாவது டெக்ஸ்ட்டாக காட்டுதில்ல, இதான் வந்து டெக்ஸ்ட் கான்டென்ட். இமேஜாக காட்டுதில்ல, இது வந்து இமேஜ் கான்டென்ட். இமேஜாக காட்டுது, இமேஜ் கான்டென்ட். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் வீடியோ காட்டுதில்ல, அது வீடியோ கான்டென்ட். இதெல்லாம் வீடியோ கான்டென்ட். வீடியோ மூலமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கோம். சரி, அடுத்து என்ன சொன்னேன் நான்? டெக்ஸ்ட்டு, இமேஜு, வீடியோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ. இப்போ ஸ்பாட்டிஃபைல என்னோட பாட்காஸ்ட்டுக்கு, சவுண்ட் க்ளவுடில் இருக்குது, எல்லாத்துலேயும் பாட்காஸ்ட்டுக்கு, இந்த பாட்காஸ்ட் போய் லிசன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கான்டென்ட். ஸோ தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் மேஜர்லி. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி இருக்குது, இந்த கான்டென்ட்டுமே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்டென்ட் மூலமாக வந்து நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ணலாம். சர்ச் இன்ஜின் மூலமாகவும் சரி, சோஷியல் மீடியா மூலமாகவும் சரி. இப்போ இதான் வந்து பேசிக்கான விஷயங்கள் which we are discussing in digital marketing. அடுத்து லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா வந்து அனலிட்டிக்ஸ். இப்போது இந்த யூடியூப் சேனல் இருக்கா, இதில் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்றதை நான் கிளிக் பண்ணி எண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக நான் அனலிட்டிக்ஸில் பார்த்தா எத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்தெந்த காலேஜில் போகிறோம், ஃபீட்பேக் எடுத்துருக்கோம், அப்போ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் ரீச் ஆகிருக்கு. இப்போ ஒன்று மேனுவலாக பார்க்குறதுக்கு நான் அனலிட்டிக்ஸில் பார்த்தா ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து அனலிட்டிக்ஸ். ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, ஒரு இடத்துலையும் சரி, எவ்வளோ மக்கள் பார்த்துருக்காங்க, எப்படி ரீச் ஆகுது, எப்படி கொண்டு போகிறோம், அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்க ஒரு விஷயம் தான் வந்து அனலிட்டிக்ஸ். இந்த அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே காட்டும். இப்போ சிம்பிள் அனலிட்டிக்ஸ் காட்டணும்னா மொத்தம் எத்தனை வீடியோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன், எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், எப்போ சேர்ந்துருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் லைட்டான அனலிட்டிக்ஸ். பட் எனக்கு இன்டெப்த்தாக தேவைன்றப்போ நான் இன்டெப்த்தாக வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு தந்து தான் பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸில் கவர் பண்ண போகிற விஷயங்கள். இப்போது நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போயிடலாம். அட்வான்ஸ் கீவேர்ட் ரிசர்ச். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை நீங்கள் ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது கற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல உங்களுக்கு, அது என்னது சொல்லுங்கள் என்கிட்ட. நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒரு இமெயில் ஐடி தரேன். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட மெயில் அனுப்ப போகிறீங்க. யார் சூப்பராக மெயில் அனுப்பிச்சிருக்காங்களோ அதை திறந்து நான் நெக்ஸ்ட்டில் படித்து காட்ட போகிறேன். அதாவது செஷன் 4 படித்து காட்ட போகிறேன். அப்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எது நல்லா கேட்டிருக்கீங்க அப்படின்றத பற்றி. ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடிக்கு அனுப்ப போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்களா, plangreenertia@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. plantgreenertia@gmail.com. ஸோ யார் பெஸ்ட்டாக அனுப்புகிறீங்களோ அவங்களோட நான் ஃபீச்சர் பண்ண போகிறேன். வித் தட் பீங் டோல்ட், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்பவுமே வந்து you can feel free to ask us through this email ID. Thank you.